கீழ விழுந்து அடிபட்டதுல விஜயா கால் வலி தாங்க முடியாம படுத்திருக்காங்க. அப்போதைக்கு ரோகிணி வந்து விஜயா கிட்ட பேசுறாங்க. "ஆன்ட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மீனா இப்படி பண்ணதுக்கு காரணமே இந்த ஸ்ருதி தான். ஸோ முத்துவ விட இப்போ ஸ்ருதி தான் மீனாவுக்கு அதிகமா சப்போர்ட் பண்றாங்க. அந்த சப்போர்ட்ல தான் இப்போ மீனா இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா. வேணும்னே பாருங்க உங்கள கீழ விழ வச்சு அடிபட வச்சிருக்கா. ஏன் தெரியுமா ஆன்ட்டி? ஏன்னா அவ என் மேல ஒரு பழி போட்டால, அந்த பழியிலேருந்து நான் தப்பிச்சுட்டேன். அதனால வேற என்ன பண்ணலாம்? அதோட அதுக்கு நீங்க தானே காரணமா இருந்தீங்க. நீங்க தானே காப்பாத்துறீங்க என்னைய. அதனால இவங்க தானே சப்போர்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு இவங்கள ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்னா, இந்த ரோஹிணி என்ன பண்ண முடியும்? அதனால தான் உங்கள வந்து இப்படி வேணும்னே பண்ணியிருக்காங்க இந்த மீனா. அதுக்கு சப்போர்ட்டா இந்த ஸ்ருதி வேற. என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு எதையுமே புரிஞ்சுக்காம அந்த மீனாவுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அந்த ஸ்ருதி. ஆன்ட்டி நீங்க இத இப்படியே விட்டீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த ஸ்ருதி இன்னும் ஓவரா பேசிட்டு இருப்பா. அதனால நீங்க தட்டி கேட்டா மட்டும் தான் அவ அமைதியா இருப்பா. அவள மீனா மாரி நீ வச்சுக்கணும் ஆன்ட்டி. நீங்க அவள அதிகமா பேச விட்றீங்க. அதான் அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா. உங்கள வீட்ல அதிகமா மதிக்கிறதும், உங்க மேல கேர் எடுத்துக்கிறதும் நானும் மனோஜ் மட்டும் தான். மத்தபடி சொல்லுங்க, யார் உங்கள பார்த்துக்கிறா? கேர் எடுத்துக்கிறா? ஏன் உங்க பேச்ச யார் மதிக்கிறா? முதல்ல இந்த ஸ்ருதிய கொஞ்சம் அடக்கி வைங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. விஜயாவும் இதெல்லாம் கேட்டுட்டு, கரெக்ட் தான் ரோகிணி. அந்த ஸ்ருதி ரொம்ப தான் பேசிட்டு இருக்கா. ஒரு மாமியாருங்கிற மரியாதை இல்லாம இருந்துட்டு இருக்கா. அவ குடுக்குற சப்போர்ட்ட தான் அந்த மீனாவும் இப்போ அதிகமா எய்த்து எய்த்து வேற பேசுறா. இருக்கட்டும், கால் கொஞ்சம் சரியாகட்டும். இந்த ஸ்ருதிக்கு ஒரு ஆப்பு வைக்கலாம் ரோகிணி அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி முடிஞ்ச வரைக்கும் மீனாவ பத்தியும், மீனாவுக்கு சப்போர்ட் பண்ற முத்து, ஸ்ருதிய பத்தியும் விஜயா கிட்ட பயங்கரமா ஏத்தி விடுறாங்க. அதோட ரோகிணி குளிக்க போயிடுறாங்க. விஜயா அங்கேருந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, பொறுமையா எந்திச்சு அப்படியே கிச்சனுக்கு போறாங்க. கிச்சன்ல போய் தண்ணி குடிக்கலான்னு நினைக்கும்போது, திடீர்னு கைப்பட்டு மேல இருந்த மாவு டப்பா, மிளகாத்தூள் டப்பாலாம் அவங்க தலையில விழுந்துருது. அது விழுந்த உடனே விஜயா செம்மையா கடுப்பாயிடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனா தானே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சத்தம் கேட்டு மீனா ஓடி வந்த உடனே விஜயா மீனாவ கண்டபடி கத்துறாங்க. "ஏய் மீனா உனக்கு அறிவே இல்லையாடி? ஒரு நல்ல குடும்பத்தில பொறந்தா தானே உனக்கு இதான் தோணும். ஆ இப்படி என்ன கஷ்டப்படுத்துறதுக்கு இதெல்லாம் ஒரு பொழப்பாடி உனக்குன்னு" சொல்லி கண்டபடி வாய்க்கு வந்து திட்டுறாங்க. திட்டிட்டு மீனாவ டக்குன்னு அடிக்க வராங்க. அப்பன்னு பார்த்து கரெக்ட்டா ஸ்ருதி வந்துடுறாங்க. "என்ன ஆன்ட்டி? என்ன பண்றீங்க? எதுக்கு இப்ப நீங்க மீனாவ திட்டுறீங்க? நீங்க கீழ வழுக்கி விழுந்ததுக்கு காரணம் உங்களுடைய சரியான தெளிவான சிந்தனை இல்லாம நீங்க வந்ததுனால தான் அந்த எண்ணெயில வழுக்கி விழுந்தீங்க. இப்போ மாவு டப்பா மேல வந்ததுக்கும் மீனாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இப்படி தப்ப எல்லாத்தையும் உங்க மேல வச்சுக்கிட்டு எதுக்காக ஆன்ட்டி மீனா மேல கோவப்படுறீங்க? மீனா அப்படி என்ன பண்ணாங்க? இந்த வீட்ல எது சரியில்லனாலும் மீனா தான் தப்பு இல்ல உங்களுக்கு? மீனா தான் உங்களுக்கு இளிச்ச வாயில்ல? ஏன் இதையே போய் ரோஹினிட்ட பேசுங்க பார்ப்போம். இல்ல என்கிட்ட பேசுங்க பார்ப்போம். ஏன்னா நாங்கலாம் திரும்ப பேசுவோம். மீனா மட்டும் திரும்ப பேச மாட்டாங்க. இருக்கிறதே இளிச்ச வாய் மீனா தான். அதனால எல்லா பழியும் மீனாட்ட போட்டுடலாம்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா ஆன்ட்டி உங்களுக்கு? அப்படிங்கிற மாரி பயங்கரமா பேசுறாங்க ஸ்ருதி. விஜயா உடனே, "ஏய் ஸ்ருதி நீ வாய மூடு முதல்ல. நீ இப்படி பேசி பேசி தான் அந்த மீனாலாம் பேச ஆரம்பிச்சிட்டா என்னைய. உனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாதா? ஒரு மாமியார்ட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா உனக்குன்னு" சொல்ல, "ஐயோ ஆன்ட்டி ஃபர்ஸ்ட்டு நிப்பாட்டுங்க நீங்க. மாமியார்னா இந்த வீட்ல இருக்கிற 3 மருமகளையும் ஒரே மாரி நடத்தணும். மருமகள மகள் மாரி பார்க்கணும். ஆனா நீங்க ரோகிணிய மட்டும் தான் அப்படி பார்க்குறீங்க. மீனா அக்காவ உங்க இஷ்டத்துக்கு ஒரு வீட்டு வேலைக்காரியை விட மோசமா பண்றீங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால இனிமே சும்மா இருக்க முடியாது ஆன்ட்டி. ஸோ மீனா அக்காவ பொறுத்தவரைக்கும் அவங்க வாய் பேசாதவங்க. அவ்வளோதானே. எனக்கு மீனா அக்கா ஒரு அக்கா மாரி தான். இனிமே மீனா அக்காவ யாரு என்ன பிரச்சனை பண்ணாலும் கண்டிப்பா நான் வந்து தட்டி கேட்பேன். அதனால இனிமே மீனா அக்காவ பேசுறதுக்கு முன்னாடி பார்த்து பேசுங்க ஆன்ட்டின்னு" சொல்லிட்டு ஸ்ருதி கிளம்பி அங்கேருந்து போறாங்க. உடனே விஜயா, "இந்த ஸ்ருதியோடைய திமிரு தான் எனக்கு ரொம்ப எடச்சலா இருக்கு. இவ இருக்க சப்போர்ட் தாண்டி நீ பேசுற. முதல்ல அவள ஒழிச்சு கட்டிட்டு அப்புறம் உன்ன பார்த்துக்கிறேன் இரு" அப்படின்னு சொல்ல, மனோஜ் இந்த பக்கம் வந்து பார்த்தாரு எல்லாத்தையுமே. பார்த்த உடனே ரவிய கூப்பிட்டு, "ரவி இங்க வாடா. பார்த்தியாடா? உன் பொண்டாட்டி எப்படி பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு. அம்மாட்ட இப்படிலாம் பேசுவாங்களா யாராவது? ஸோ உன் பொண்டாட்டிய கொஞ்சம் கண்டிச்சு வைடா. அவங்க மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்ருதி அடிக்கடி அம்மாவ ரொம்ப ரொம்ப தப்பா பேசுறாங்க. இதெல்லாம் சரியில்ல ரவின்னு" சொல்ல, ரவி உடனே, "என்ன மனோஜ் பேசுற? ஸ்ருதி பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? ஸ்ருதி கரெக்ட்டா தான் பேசுறா. அம்மா எப்போதுமே எல்லாரையுமே ஒரே மாரி பார்க்கணும். ஆனா அப்படி பார்க்கறதே கிடையாது. அம்மா மீனாவையும் முத்துவையும் மட்டும் ஒரு மாரி பார்க்குறாங்க. ஆனா அதே ரோகிணி சொன்னா மட்டும் எல்லாத்துக்கும் மண்டைய மண்டைய ஆட்டுறாங்க. அதனால தான் அது ஸ்ருதிக்கு பிடிக்கல. மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இந்த வீட்ல அதிகமா வேலை செய்றது மீனா தான். இந்த வீட்ல எல்லாரையுமே கேர் பண்ணி பார்த்துக்கிறது மீனா தான். இந்த வீட்ல அதிகமா வீட்டு வேலை செய்றது மீனா தான். ஆனா அப்படியாப்பட்ட மீனாவ யாருமே மதிக்கிறது கிடையாது. ஆனா ஒரு வேலையுமே செய்யாம சும்மா சுத்திட்டு இருக்க உன்னையும், ரோகிணி அண்ணியும் மட்டும் அம்மா தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறாங்க. ஸோ பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வீட்டுக்கு மாமியார் அம்மா.
அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் இருக்கிற 3 மருமகளையும் ஒரே மாதிரி தான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆனால் அம்மா என்னைக்காவது அப்படி நடந்துருக்காங்களா? இல்லவே இல்லை. அம்மாவை பொறுத்த வரைக்கும் நீயும் ரோகிணி அண்ணி மட்டும்தான் எல்லாம். மற்றவங்களாம் வேஸ்ட்டுன்னு நினச்சா அதை பார்த்துட்டு சுத்தியால் சும்மா இருக்க முடியாது. சுத்தியை பொறுத்த வரைக்கும் நியாயம்னா நியாயப்பட்டதை எந்த இடத்துலையும் அப்படியே ஓப்பனாக பேசிடுவா. அதனால் சுத்தி இருக்கும்போது நீங்கள் மீனா அண்ணியை தேவையில்லாமல் திட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுத்தி கேட்க தான் செய்வா அப்படின்னு சொல்லி ரவி அங்கேருந்து போகிறான். உடனே மனோஜ் சொல்கிறான் விஜயா கிட்ட, பார்த்தீங்களாம்மா இந்த ரவி எப்படி பேசுகிறான்ட்டு. இந்த ரவி கொடுக்குற இடத்துலாமா அந்த சுத்தி இப்படி பேசுகிறா, சுத்தி கொடுக்குற இடத்துல மீனாவும் பேசுகிறாங்க. ஏம்மா இவங்க எல்லாரையுமே கொஞ்சம் பார்த்து வைக்கணுமா, இல்லை அப்படின்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்கம்மா. ஆமாண்டா மனோஜ், இந்த சுற்றி இருக்கால மீனை சமைச்சு சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நன்றி விசுவாசத்தை இப்போது அங்கே காட்டிக்கிட்டு இருக்கா. இருக்கட்டும், இந்த மீனாவுக்கும் சுத்திக்கும் ஏதாவது ஒன்று பண்ணலாம். இந்த கால் வலி வேறு எனக்கு உயிர் போதுடா மனோஜ், என்னை பொறுமையாக கைத்தாங்களாம் அழைச்சிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சிருப்பா கொஞ்சம் அப்படின்னு சொல்ல, வாங்கம்மா நான் இருக்கம்மா, நான் வேணா இன்றைக்கி லீவ் போட்டுட்டு இங்கே இருக்கோம்மான்னு கேட்குறாங்க மனோஜ். அதெல்லாம் ஒன்று வேணாம், நீங்கள் என்னை விட்டுட்டு கிளம்பு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் மீனா சமைச்சு முடிச்சுட்டு சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்க. சாப்பாடு எடுத்து வச்ச உடனே ரவி சுத்தி தான் முதல்ல வந்து உட்காந்துடுறாங்க. முத்து வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் விஜயா ரோகிணி மனோஜ் வராங்க. என்ன சாப்பாடு இன்றைக்கின்னு பார்த்தோன்னே பூரியாக இருக்குது. ஸோ பூரி கிழங்கு செஞ்சு வச்சுருக்காங்க. முத்து சுத்தி ரவிலாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது அண்ணி, நீங்கள் சமைக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அண்ணி, எப்படி தான் சமைக்கிறீங்கன்னு தெரில, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு அண்ணின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அதை பார்த்த விஜயாவுக்கு சுத்தமாக ஒன்றும் பண்ண முடியல. எடுத்து வாயில் வச்சு பார்க்குறாங்க, நல்லா தான் இருக்குது. ஐயோ நல்லா தானே இருக்குது, இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் மீனா என்னடி பண்ணி வச்சுருக்க, உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், தினம் காலையில் சமைக்கிறதுக்கு முன்னாடியும் மதியம் சமைக்கிறதுக்கு முன்னாடியும் நைட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடியும் என்ன சமைக்கணும் ஏது சமைக்கணும் வந்து என்கிட்ட கேட்டுட்டு வந்து சமைன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீ உனக்கு தான் திமிரு ஏறி போச்சு, அதனால் உன் விருப்பத்துக்கு சமைச்சிட்ருக்கல. அந்த முத்து பயலுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் சமைப்பியா, உனக்கு உன் புருஷனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன் தனியாக பண்ணிக்கோ. இந்த வீட்டில் அதை தாண்டி மற்ற எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் என்ன பிடிக்குன்னு கேட்டு செய்தது இல்லையா. நாங்கள்லாம் டயட்டில் இருக்கோம், காலங்காத்தாலே இப்படி எண்ணெய் பலகாரத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னத்துக்கு ஆகிறது. என்ன தான் சொல்லுன்னு தெரியலடி, உனக்கு உன் மண்டையில் என்ன தான் இருக்குன்னு தெரில, பல வாட்டி நான் சொல்லிட்டேன், உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, சுற்றி ஒன்று, ஐயோ ஆண்டி இதில் பாருங்கள் எண்ணெயே இல்லை, பூரியவே நம்ம மீனை சூப்பராக செஞ்சுருக்காங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிடுங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்ல, ரவி ஒன்று, அண்ணி எனக்கு 2 பூரி வைங்க அண்ணின்னு சொல்கிறாங்க. ஒன்று மீனை எடுத்து வைக்கிறாங்க. டக்குன்னு ரோகிணி பார்த்துட்டு, ஐயோ ஆண்டி இது எனக்கு செட் ஆகாது ஆண்டி, மனோஜ் வா நம்ம போகலாம், நம்ம வெளியில் சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம், இதை சாப்பிட்டோம் அப்படின்னா காலையில் இப்போ நம்மளால் வேலை செய்ய முடியாது மனோஜ் அப்படின்னு சொல்ல, மனோஜுக்கு இவங்களாம் சாப்பிட்றத பார்த்தோன்னே எச்சு ஊறுது, சாப்பிட்றலாமோன்னு தோணுது. ஆனால் இந்த உலகத்திலே சாப்பிடும்போது சாப்பாடு விடாமல் பண்ணுறதுல நம்ம அம்மாவையும் நம்ம ஒய்ஃபையும் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்களே, நல்ல சாப்பாடெலாம் என்றைக்கு கிடைக்குதோ அன்றைக்கெலாம் அவங்க துரத்தி விட்ருவாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே விஜயா, அம்மா ரோகிணி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சாப்பிடுமா, நாலுலேருந்து கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச மாதிரி ஓட்ஸ் கஞ்சி இல்லைனா வேறு எதனா பண்ணி தர சொல்கிறான்னு சொல்கிறாங்க. ஐயோ ஆண்டி வேணாம் ஆண்டி, ரொம்ப எண்ணெய் அதிகமாக இருக்குது, நீங்களும் சாப்பிடாதீங்க, சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ஒத்துக்காது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிளம்பி போகிறாங்க. உடனே விஜயா கடுப்பில் ஏஞ்சி போயிடுறாங்க. இந்த பக்கம் மீனா அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறதுனால ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. பார்த்தா சீதா பேசுகிறாங்க. சீதா சொல்லு சீதா, நீ பண்ணியிருக்க காலையிலேயே வேலைக்கு போகலையான்னு கேட்க, இல்லைக்கா உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும், நான் அம்மா கடையில் தான் இருக்கேன், நீ கொஞ்சம் கடைக்கு வரையான்னு கேட்குறாங்க. ஏன் சீதா என்னாச்சு, இல்லைக்கா அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வாக்கான்னு சொல்ல, உடனே மீனா சரி சீதா நீ கடையிலே இரு, எனக்கு 2-3 பூ ஆட்டு கொடுக்க வேண்டிய இடம் இருக்குது, அதெல்லாம் போய் நான் கொடுத்துட்டு அங்கே வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. சரிக்கான்னு சொல்லிட்டு சீதா ஃபோன் வச்சிடறாங்க. உடனே முத்து, யார் மீனா, இல்லை சீதா தாங்க கால் பண்ணா, அம்மா கடையில் இருக்காலாம், ஏதோ பேசணுமா வர சொன்னான்னு சொல்கிறாங்க. சரி வா நான் சவாரிக்கு தான் போகிறேன், நான் வந்து நாங்கள் விட்டுட்டு வேணா போகிறேன்னு சொல்ல, இல்லைங்க எனக்கு கொஞ்சம் பூலாம் ஆர்டர் கொடுக்க வேண்டியது இருக்குது, நீங்கள் போங்க நான் போய் பூ ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே போய் சீதாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி முத்துவும் கிளம்பி நேராக அவர் போயிடுறாரு. அதுக்கு பிறகு மீனா அவசரமாக கொஞ்சம் வேலைலாம் இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அண்ணாமலையை கூப்பிட்டு, மாமா இது மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் மாமா, துணி மட்டும் தான் துவைக்கணும், கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகிறேன், கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துட்டு அந்த துணியை துவைச்சிட்றேன் மாமான்னு சொல்லிட்டு மீனா கிளம்பிடுறாங்க. போன கொஞ்ச நேரத்துலேயே விஜயா அப்போ தான் தலை வலிக்குது, இந்த மீனா என்ன பண்ணுறேன்னு தெரியுன்னு சொல்லிட்டு, மீனா எங்கடி இருக்க அப்படின்னு கத்துறாங்க. பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. அதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு ரொம்பவுமே கோவம் அதிகமாகுது. இந்த காரணம் போதும் இன்றைக்கி மீனாவை ஒரு வழி பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு மீனாவை கத்துறாங்க. அப்போ தான் அண்ணாமலை வெளில வந்து, ஏன் விஜயா கத்திட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. ஏங்க இந்த மீன் அங்கங்க ஒரு பொறுப்பே இருக்க மாட்டேதுங்க, பழைய துணிலாம் கிடக்குது, ஸ்மெல் அடிக்காது, அதெல்லாம் துவைச்சி போடணும்னு அறிவு இருக்காது, எங்கே போய் தொலைஞ்சாவ அப்படின்னு கேட்க, இங்கே பாரு விஜயா ஏன் கத்திக்கிட்டு இருக்க,
மீனா பூ கொடுக்குன்னு சொல்லி வெளியில் போயிட்டா. உனக்கு என்ன பிரச்சனை? நீ துவைக்க போறியா? உன்னால் முடியுமா? முடியாதுல்ல. அவள் தானே செய்ய போறா. அவள் வேலைக்கு போயிருக்கா, ரிட்டர்ன் வந்து செய்வா. அதுக்குள்ளே ஏன் கத்திட்டு இருக்க? ஒன்று உன்னால் செய்ய முடிஞ்சா செய், இல்லைனா போய் தூங்கு. அதை விட தேவையில்லாமல் கத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல விஜயா ஒன்று, அதானே எப்போ பார்த்தாலும் இந்த முத்துக்கும் மீனாவுக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. அவங்கள்ட்ட சுயரூபம் என்னைக்கு தெரியுதோ அன்றைக்கி தான் நீலாம் அடங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒன்று உள்ளே போயிடறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மீனா நேராக பூவெல்லாம் கொடுத்துட்டு அவங்க அம்மா கடைக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா சீதா ஒரு மூலையில் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. ஏய் சீதா, ஏம்மா இங்கே உட்காந்துருக்க? வேலைக்கு போறியா? ஏன் ஒரு மாதிரி இருக்கன்னு கேட்க சீதா ஒன்று, அதுவாக்கா, அன்னைக்கு ரோகிணி எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கல்ல, அந்த விஷயத்தெலாம் சொன்னேன்ல, அதுக்கப்புறம் ரோகிணி அக்கா கால் பண்ணி எங்கள் ஹாஸ்பிட்டலில் பேசியிருக்காங்க. இது மாதிரி நான் வந்து அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து அவங்களுடைய குடும்பத்தில் கொடுத்துட்டேன்னு சொல்லி என்னை தேவையில்லாமல் பிரச்சனை இழுத்து விட்டுட்டாங்கக்கா. அதனாலே நான் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு, உங்களால் இப்போ ஒரு கிளைண்ட் டீட்டெயில்ஸ் வந்து வெளில போயிடுச்சு, அந்த கிளைண்ட் இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, உங்களால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே கெட்ட பேர், நீங்கள் இனிமேல் வேலைக்கே வரலான்னு சொல்லி என்னை பயங்கரமாக திட்டினாங்கக்கா. அதன் பிறகு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி அப்புறமா என்னை வேலை சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்காக என்னுடைய பாதி சம்பளத்தை இப்போது கட் பண்ணிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்ல மீனா, ஐயோ என்ன சீதா சொல்கிற? இந்த வேலையை நம்பி தாண்டி நான் ஒன்று இருந்தோம், இந்த வேலை உனக்கு எவ்வளோ முக்கியமான வேலை. ஆனால் ரோகிணி அக்காவை இப்படி பண்ணாங்க. நான் கூட வீட்டில் அந்த பிரச்சனைக்காக ரோகிணி அக்கிட்ட போய் சாரி கேட்டேன். அப்படி இருந்தும் உன்னை போய் இப்படி பண்ணியிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா, அவங்க எதையோ மனசில் வச்சுட்டாக்கா அப்படி பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எதையோ பெருசாக மறைக்கிறாங்கக்கா. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய விடாமல் உங்கள் ஆன்ட்டிகிட்ட சொல்லி தான் அவங்கள எல்லாத்தையும் நம்ப வச்சுட்ருக்காங்க. எனக்கு என்னமோ ரோகிணி மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குக்கான்னு சொல்ல மீனா ஒன்று, ஐயோ வேணாம் சீதா, இனிமேல் அதை பற்றி பேச வேணாம். அதை பற்றி பேசினா பிரச்சனை நமக்கு தான். நான் கூட முத்துட்ட சொல்லிட்டேன், இனிமேல் அதை பற்றி பேச வேணாங்க. நமக்கு என்ன உண்மை தெரிஞ்சால் கூட நம்ம அமைதியாக போயிடுவோம். அவங்கள பற்றி பேசினா நமக்கு தான் பிரச்சனை வருதுன்னு சொல்லி நான் கூட முத்துட்ட சொன்னேன்னு சொல்ல சீதா, ரைட்டுக்கா, ஆனால் அவங்க எதுவும் மறைக்கிறாங்கக்கா, அதனால தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் சும்மா விட போகிறது இல்லைக்கான்னு சொல்கிறாங்க. வேணாம் சீதா, அவங்கள விட்டுட்டு நீ வேலைக்கு போகிற வழியை பாரு. நீ இந்த வேலை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வேலைக்கு போனால் தான் நம்ம குடும்ப கஷ்டம்லாம் தீரும்னு நினச்சிட்ருக்கேன். நீ போய் இப்போ இந்த பிரச்சனைலாம் பண்ணிகிட்டு இருக்க வேணாம் சீதான்னு சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக நம்ம சத்யா வரான். சத்யா வந்தோடனே, வாடா சத்யா, உனக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன், எங்கே போயிட்டு வர? நல்லா படி சத்யா, சிட்டியோட சுற்றிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல சத்யா ஒன்று, என்னக்கா தனியாக வந்திருக்க? எங்கே உன் வீட்டுக்கார வரல? உன் வீட்டுக்கார தெரிஞ்சால் விட்டுருக்க மாட்டார், எப்படி விட்டார்? தெரியாமல் வந்தியான்னு கேட்க சத்யா, நீ அவர் தப்பாகவே புரிஞ்சிட்ருக்கடா. மாமா ரொம்ப நல்லவர். அவரை பொறுத்த வரைக்கும் நீ இந்த சிட்டி கூட சேர்ந்து சுற்றி கெட்டு போயிடுவேன்னு தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் நீ அதை புரிஞ்சிக்காமல் அவரை போய் தப்பாக நினச்சிட்ருக்க. அவரை பொறுத்த வரைக்கும் நீனு, சீதா, நம்ம அம்மா எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாரையும் ஒரு குடும்பமாக நினச்சிட்ருக்காரு. ஆனால் நீ தான் அவரை பற்றி புரிஞ்சிக்காமல் இருக்க. நீ மட்டும் இந்த சிட்டியை விட்டுட்டு நல்லா படித்து நீயும் சீதா மாதிரி வேலைக்கு போனோம் அப்படின்னா சந்தோஷப்படுற முதல் ஆளே உங்கள் மாமாவை தாண்டா இருப்பான்னு சொல்ல, பரவாயில்லக்கா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு தலை என்னால் இதையும் மாற்றிக்க முடியாது. நீ உன் வேலையை பாருக்கா, அவரோட வேலையை பார்க்க சொல்லு, நான் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சத்யா உன்னால் திருத்தவே முடியாது சத்யா, உனக்காக போய் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு தான் பாறேன், என்ன சொல்லணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்பி ரொம்ப டென்ஷனாக வீட்டுக்கு போகிறாங்க. மீனா ஏன்டா சத்யா அப்படி இருக்கான், எப்போ தான் மாறுவான் அப்படின்னு யோசிச்சிட்டே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா விஜயா, வாடி வா, எங்கே போய்ட்டு வர? உனக்கு என்ன சொல்லியிருக்கேன், வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு தான் வெளில போன்னு சொல்லியிருக்கான்ல, உன் இஷ்டத்துக்கு நீ விட்டே போயிட்டனா இந்த வீட்டு வேலை யார் பார்க்குறது, துணியெல்லாம் யார் துவைக்கிறதுன்னு கேட்க மீனா உடனே அந்த கடுப்பில், என்னத்த நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், வீட்டு வேலைலாம் முடிச்சு தானே போனேன், அப்போ நானும் வேலைக்கு போகிறது இல்லையா, இப்போ நான் போய் பூ கொடுத்தா தானே என்னுடைய வருமானத்தை பார்க்க முடியும். ஆமாம், பெரிய கப்பல் பிஸ்னஸ் பண்ணுறா, பூ கொடுத்தா தான் வருமானத்தை பார்க்க முடியும், வீட்டு வேலை யாரும் செய்கிறப்போ அப்படின்னு கேட்க, ஏத்த இதே உங்கள் ரோகிணி சுருதிலாம் வேலைக்கு போகிறாங்கல்ல, அப்போது உங்கள் மருமக 2 பேரும் வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நான் மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே வீட்டு வேலை மட்டும் செஞ்சுட்டு இருக்கணுமா? அப்போது நான் எப்போ சம்பாதிக்கிறது? நான் சம்பாரிச்சா தான் தனியாக ரூம் கட்ட முடியும், உங்கள் செலவுக்கு காசு தரணும், வீட்டு செலவுக்கு காசு தரணும், மாமா செலவுக்கு காசு தரணும், அப்போ இதெல்லாம் நாங்கள் எப்படி பார்க்க முடியும்? நான் மட்டும் வேலைக்கு போகக்கூடாதா? இந்த பாரு மீனா, இந்த மாதிரி ரூல்ஸ் வச்சுட்டு இருக்காத, இப்படியே விட்டோம் அப்படின்னா உனக்கு இன்னும் வாய் அதிகமாக போயிடும் அப்படின்னு சொல்லி மீனாவை பல்லார்னு அறைய போகிறாங்க விஜயா. டக்குன்னு அந்த நேரம் பார்த்து சுற்றி உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்த உடனே விஜயோட கையை நல்லா அமைக்க பிடிச்சிட்றாங்க. என்ன ஆண்டி காலிலேருந்து பார்த்துட்ருக்க, சும்மா மீனாட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க? மீனா பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் காலையிலே சொல்லிட்டேன் ஆண்டி, மீனாவுக்கு எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து நிற்பேன்னு சொன்னேன்ல. மீனா என் அக்கா மாதிரி, இன்னொரு வாட்டி மீனாவை திட்டினாலோ அடிக்க போனாலோ கண்டிப்பாக அந்த இடத்துல நான் வந்து நிற்பேன். நீங்கள் மீனா அக்காவுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு திருப்பி நான் பண்ணுவேன். அதனால் அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்கன்னு சொல்லி மீனாவை அடிக்க போன விஜயோட கையை சுற்றி நல்லா அமுக்கி பிடிக்கிறாங்க. வலி தாங்க முடியாத விஜயா, ஏய் சுதி கையை விடுறி வலிக்குதுன்னு சொல்ல,
இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வலி உங்களுக்கு எப்போதுமே இருக்கணும். இனி நீங்கள் மீனாவை என்ன பண்ணணும்னு நினச்சாலும் அது அப்படியே உங்களுக்கு நடக்கும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி விஜயோட கையை உதறி விட்டுட்டு மீனாவை அழைச்சிட்டு போகிறாங்க ஸ்ருதி. விஜயாவும் கை வலி தாங்க முடியாமல் ஒரு பக்கம், கால் வலி தாங்க முடியாமல் ஒரு பக்கம் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க.